அழகாஸ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டோகன் அங்கேன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 7 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சு சாப்பிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்ச ஸ்கிப் நம்ம பொறுமையாக போகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல பிளட் டேமேஜ் போடுங்க, நானும் பார்த்துக்கிறேன். சரி வாங்க நம்ம கற்று கூட போகிறோமா. இப்போ அந்த குட்டி பொண்ணுடைய ஃப்ளாஷ்பேக்கை காமிக்க அவள் சின்ன வயசில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக தான் வந்திருக்கான். அவளுக்கு இன்னும் ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய அம்மா கூடயே அப்பா கூடயும் வாழ்க்கையை அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கான். அவங்க கூட இருக்கிற அந்த நாட்களில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அவளுக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இதை விட பெருசாக அவளுடைய வாழ்க்கையில் என்ன தேவைன்ற மாதிரி அவள் ரொம்ப ஹாப்பியாக தான் வந்துட்டு இருக்கான். அப்படியாப்பட்ட வாழ்க்கை நிறைஞ்ச அந்த வாழ்க்கையை வந்து இப்போ ஒருத்தன் அழிச்சிட்டான். இப்போ அவள் கொஞ்சம் முன்னாடி அவனுடைய பேரண்ட்ஸோடைய பாடி எடுத்துன்னு போறாங்க. அவள் உன்னை பக்கம் கதறி அழுகுறான். டனல்ல இவனுக்கு 2 பேரும் வந்துட்டு இருக்கும் போது அந்த பாடிஸ் எல்லாமே இதுக்கப்புறம் பத்திரமா பார்த்துக்கணும். அவன் அப்படியே நிற்க என்னடாச்சு, ரொம்பவும் மோசமான நிகழ்வுல இதுக்கு முன்னாடி நடந்தது. உண்மைதான், அது எதுவும் பண்ண முடியாதுடா. நான் இந்த மாதிரி பல தடவை பார்த்துருக்கேன். ஆனா என்ன இருந்தாலும் அவசையில் அவத ரொம்ப வருத்தப்படுவான். இதெல்லாம் வழக்கமா நடக்குது தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பயந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஒரு காலம் வரும். இப்போ நீ நான் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் சாக தானே போறோம். அதனால கவலைப்படாத. வேற எதனா கேள்வி இருக்கா? எதுவும் இல்லை. ஆனா எனக்கு ஒரு நல்ல கேள்வி இருக்கு தெரியுமா? உண்மையிலே சொல்லு, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமா வேணாவா? எனக்கு வேணும்டா. ஒன்னு கூட மாட்ட மாட்டேங்கிறா. என்னடா இக்னோர் பண்ணிட்டு போற? இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னுடைய டைப்பா இருக்கிற எந்த ஒரு பொண்ணாத்துல அவளை மடிக்க போடாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போதே பார்த்தா பின்னாடி ஒரு விஷயத்தை அவனை சென்ஸ் பண்ண பார்த்தா டக்குன்னு அவன் பின்னாடியே வந்துட்டு கத்தியால குத்திட்டு அவனை ஆட கடவுளே, உன்னுடைய இதயத்துக்கு தான் குறி வச்சேன். டக்குன்னு நீ பார்த்ததுனால மறந்துட்டியே. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்து நம்ம மாஸ்க் மாயாட்டியும் போயிட்டு அட்டாக் பண்ண. ஆனா அந்த ஒரு சமயத்துல பின்னாடி அவனுடைய சப்பார்டினேட் வந்துட்டு அட்டாக் பண்றான். அவனுடைய 2 விதமான கைகளையும் கட்டி போட்டுறான். அந்த பிளாக் மிஸ்ட வச்சு பெருசா அதை ரியாக்ட் பண்ண விடாம தடுத்ததுனால அப்படியே மொத்தமா அடங்கிடுது. என்ன இது பயங்கரமா வலிக்குது. இவங்க தான் அந்த ஆளுங்க நினைக்கிற அட்டாக் பண்ண வந்தவங்க. கொக்கு சாக்கி, நீ இந்த இடத்துல இருந்து சீக்கிரம் ஷிக்கியும் மத்தவங்களையும் போயிட்டு பாரு. இந்த இடத்துல இந்த சபாகிரி இருக்கிறான்றத சொல்ல. முடிஞ்சிருக்க எல்லாரையும் பாதுகாப்பு இடத்த நோக்கி போக சொல்ல. நான் அவனை பாத்துக்கிறேன். உங்களுக்கு எதுனா ஆச்சுன்னா என்ன விட்டு கவலைப்படுறத நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, நான் பேக்கப்புக்கு ஆளுங்க எப்படியாச்சும் கூட்டின்னு வரேன்ற மாதிரி அவன் கிளம்ப. ஆல்ரெடி உன் கதை முடிஞ்சது. எமோகிய ஆரம்பிக்கிறியா? ஓகேன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவ்வளோ அந்த பிளாக் மிஸ்ட் எல்லாம் வர வைக்கிறான். இதுதான் கண்டிப்பா மோமோட்டோரோட எபிலிட்டியா இருக்கணும். இவ பாக்ஸியை கிரியேட் பண்ண போறான். அது எல்லாமே பாக்டீரியாவால் உருவாக்கப்பட்டது. கண்டிப்பா இதுல இருந்து இவனால தப்பிக்க முடியாது. இவனுடைய இறப்பு ரொம்பவும் பயங்கரமா இருக்க போகுது. உண்மைதான், ஒன்லி காம்பட் கேப்பபிள் கொண்ட ஆளுங்க எல்லாமே அங்கதான் இருக்காங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிராப் பண்ண மோமோட்டோரோ ஏஜென்சி சேர்ந்து 2 பேரை சமாளிக்கிறது கண்டிப்பா அவங்களால தான் முடியும். ஆனா அவங்களுக்கான டைம் என்னால் உருவாக்கி தர முடியும். இது எழுதுல நான் சாக போறேன். என்னோட கேள்விக்கு பதிலும் கிடைக்கல. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லாம நான் சாக போறேன் மட்டும் வேணாம். ஏய், உனக்கு ஷிக்கி சுனஷே தெரியுமா? ஷிக்கியா என்ன இவனுங்க ஸ்பெசிஃபிக்கா அவனை கேட்கறானுங்க. இது தப்பாச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் நிறைய இன்ஜெக்ஷன் வச்சுட்டு இருக்க. அதுல ஒன்று எடுக்கிறான். ஏனடா ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு இருக்கிற அந்த ஊசியெல்லாம் இந்த வந்து வித்தை காமிச்சிட்டு இருக்கேன். இதை வச்சு உன்னால எதுவும் பண்ண முடியாது, ஓடவும் முடியாது. தெரியாதா? நான் ஓட போறது இல்லை. எனக்கு வேற ஆப்ஷனும் இல்லை. உங்களை அட்டாக் பண்ணது என்னுடைய ஒரே குறிக்கோள். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் உடனே டக்குன்னு வந்து இவனோட கழுத்து விட்டேன். பாத்தியா, உன்னோட நான் ரொம்ப வேகமா இருக்கேன். உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அடிச்சேன் அதிகப்படியான பிளட் கசியுது. விட்டு கொடுத்துரு. தலைவன் பார்த்தா அப்படியே படுத்துறான். நான் முடிஞ்சளுக்கு அதை ஊசியாச்சு அவங்க மேல குத்தி பாய்சன் உடம்புல செலுத்தி அவங்களை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா எப்படியா நான் சாகணும். இவன் ஆல்ரெடி செத்துறான்னு நினைக்கிறப்பா. இவன் உடம்பு கிளம்புக்கு கண்டிப்பா பயன்படும். அப்படி அவன் பயன்படுத்தலான்னு போகும்போது ஒரு நிமிஷம் ஆல்ரெடி அவங்க வந்துட்டாங்க. எமோகி ரிலீஸ் பண்றேன். உள்ள வரதுக்கான பர்மிஷன் யாருக்கோ கொடுக்க. பார்த்தா அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான எவனுடைய எக்ஸ்பெரிமெண்ட் மான்ஸ்டர் எல்லாமே அந்த வருதுங்க. நான் கேட்டது எடுத்துன்னு வந்துட்டீங்களா? அதுக்கு பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்திருக்குங்க. ஏய், எச்சப் பண்ணி எடுத்துன்னு வரீங்க. நீங்களே பெரியடா அருவருப்பா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு சவப்பட்டி மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கொக்குஷாக்கி அந்த இடத்துல இருந்து போறான். மோமோட்டோரோ ஆளுங்க வந்துட்டாங்க. அப்படியே உள்ளுக்குள்ள வந்து பார்க்க. உள்ளுக்குள்ள பார்த்தா யாருமே இல்ல. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? எங்கடா இருக்கீங்க? உள்ளுக்குள்ள பார்த்தா ஆளுங்க எல்லாருமே இப்போ உஷாரா இருக்காங்க. டேய், நீ என்னடா திடீர்னு வந்து பயமுத்துறேன்? நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? என்னடா ஆச்சு? எங்க மோமோட்டோர் ஏஜென்சி சேர்ந்த ஆளுங்க நாங்க அட்டாக் பண்ணது கட்டில் ரொம்பவும் வித்தியாசமா நடந்து அட்டாக் பண்ணாங்க. இந்த இடத்த விட்டு இவங்க எல்லாருமே வெளியே கூட்டு போகணும். ஆனா உண்மையிலே சொல்ல போனா இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியல. ஏதோ ஒரு பிளாக் மிஸ்ட் வந்து எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணிடுச்சு. நல்ல வேலை சேஃப்டியில ஒரு சில பேர் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க. நம்ம மிச்சம் இருக்கிற எல்லாரும் இந்த இடத்த விட்டு போகணும், இன்க்ளூடிங் மே கூட. நம்ம அடுத்தது என்ன பண்றது? தனித்தனியா புரிஞ்சு வழியை கண்டுபிடிச்சு போதுதான். அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் செக் பண்ணிட்டேன். எல்லா விதமான எக்ஸிட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பிளாக் ஃபாக் தான் காரணம். யாரும் இந்த வேலையை பார்த்துருப்பா? டேய், உங்க கூட இருந்தானே அந்த டாக்டர் எங்கடா அப்படி ஹீரோவும் கேட்க. அவருன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கொக்குஷாக்கி சொல்லிட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த பீஸ்ட் வருது. கிளியுது. வந்த உடனே உனக்கு கடிச்சு அடிக்க. எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இது பண்ணிட்டு இருக்குன்னு. அவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் ஆளாடி வச்சுட்டு போட இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போன வாங்க. அது பார்த்தா கடிச்சு கொதறி தின்னுட்டு இருக்க. ஆளுக்கு ஒரு மூலையில தப்பிச்சு போக. இவன் நம்ம பக்கம் அந்த சவப்பட்டி எடுத்துன்னு வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க இருக்க ஐடியாக்கே அவங்க வந்துட்டாங்க. அடேங்கப்பா, இடம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அண்டர்கோல இவ்வளவு பெருசா கட்டிமே நான் எதிர்பார்க்கலடா. அது இங்க இருக்கு. எங்க இருக்கிற எல்லாரையும் கொண்டுடு. ஷிக்கியை கூட பாத்துக்கோ. அவன் திரும்ப உயிரோட வர வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க இதோட வரப்போறது இல்லை சம்பாய். நான் இதத்துல வெயிட் பண்றேன். ஏன்னா பெரிய சம்பவம் நான் பண்ண போறேன். சரி ஓகே, என்கிட்ட விட்டுங்க அப்படின்னு அதுங்க எல்லாத்தையுமே கூட அவ கிளம்புறான். பிரேக் ரூம்ல பார்த்தா அதுக்கப்புறம் இவளும் அட கடவுளே, இருக்கிற இந்த துணியை வர வேற நல்லதா பார்க்கலாம் பார்த்தா ஒண்ணு கூட நல்லதா கிடைக்க மாட்டேங்குது. இதை போட்டு ஓட விட முடியல. இது தான் சாக போறேன் அப்படின்னு மூலையில பார்த்தா ஒருத்தன் புலம்பிட்டு இருக்கு. பைத்தியக்கார கவர்மெண்ட் ஏன்டா புலம்பிட்டு இருக்கு? நீ சொல்றத பார்த்தா எனக்கு அதே நினைப்பு தான் வருது. நானே துணி கடையில் கடுப்புல இருக்கேன். கவர்னர் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் மேல துணியை போய் விட. அதுக்கப்புறம் துணியை மாத்திக்கிறான். இது பர்ஃபெக்டா இருக்கு அவருக்கு. ஏப்பா அடியோ, இப்பதான் மூமெண்ட் ஸ்பீட்லாம் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். பக்கம் அவன துணி என்னடி துணி அவனுக்கு வந்து என்ன கொள்றதை விட நீ போறது தான் ரொம்ப கொடூரமா இருக்கு. பார்க்க முடியலடி. இது எடுத்து சாக போறோம். நம்ம என்ன பண்ண
பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்க. அட கடவுளே, இப்படியே சொல்லியிருந்தா என்னுடைய மென்டல் ஹெல்த் வேற பாதிக்குமே. நீ சரியான லூசுக்கு முன்னாடியா தேவலமா பயந்துட்டு இருக்க. அவனுக்கு வரவே இல்லை ஒன்றும். அதுக்கப்புறம் சவுண்டு கேட்க அட கடவுளே வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த மாஞ்சரம் வந்ததுல நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை, ஃபைட் பண்ணி தாகணும். என்னால முடியாது, நான் ஃபைட் பண்ண மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. நீ வரைக்கும் போய் சண்டை போடு. நீ எதுவுமே பண்ண மாட்டியா? அப்போ நானே பாத்துக்கிறேன். நான் அப்படி சொல்ல என்னால முடியாது, சண்டை போட முடியாதுன்னு சொல்றேன். அப்ப நான் நீ அதுல போயிட்டு ஒளிஞ்சுக்கோ. உண்மையாவா? ஆமா, அதுல போயிட்டு ஒளிஞ்சுக்கோ, எனக்காக காத்துட்டு அப்படின்னு நான் ஒரு மாதிரி சொல்ல. நீ அங்க போனா என்னுடைய வேலையை நான் முடிச்சுட்டு நான் பண்றதெல்லாம் நீ ஈஸியா பார்க்க வேணாம், பயமா இருந்துச்சுன்னா போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு அவன் சொல்லவும் அதுக்கப்புறம் அவன் போயிடான். நான் இதை பாத்துக்கிறேன், வாடா குட்டி மாஸ்டர். அதுக்கப்புறம் அதுவும் வர உள்ள பார்த்தா இவன் பயப்படுறான். இவன் உண்மையில சமாளிப்பாளா? ஆனா பார்க்க பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஆளைய பார்க்க தினசதம்பா இருக்க இவன். சரி, அவளே தான் ஒத்துக்கணும், அவளுக்குள்ள ஒளிஞ்சுக்கணும். என்னதான் ஆகுதுன்னு பாப்பா பொறுத்து இருந்து எனக்கு இருட்டா இருக்கிறது ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பீஸ்டும் வந்துட்டு இவகிட்ட நீ தான் அந்த ஷெக்கி சின்ன செய்வான். என்னடா இது பேசுது? ஷெக்கியை தேடிட்டு இருக்கிய நீ, ஆனா அந்த பைத்தியக்காரன் தெரியல இல்லையே, அப்ப நீ சாவடி அப்படின்ற மாதிரி அது அந்த அட்டாக் பண்ண. அவ அதுகிட்ட இருந்து தப்பிக்க இவனை பக்கம் உள்ள அலறான். நான் சாக போறேன், இவன் என்ன ஒளிய வச்சு சமாதி கட்டுறேன்னு பிளான் பண்ணிட்டா, என்னால எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு கதறான். அவன் மயங்கிட்டான். அவ்வளவுதான், நீ ரொம்ப தலைவலியா இருக்க, உன் கதையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு பார்க்க அதுக்கப்புறம் பார்த்தா தன்னுடைய பிளட் பவரை பயன்படுத்தி கையில பார்த்தா ஸ்ட்ராங்கான கிளவுஸ் மாதிரி உருவாக்கிடுறான். வாடா அடிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவளும் ரெடியா இருக்கான், MMA ஃபைட்டர் மாதிரி. என்னோட பக்கம் நம்ம கொக்குஷாக்கி வந்து டாக்டருக்கு என்னாச்சுன்ற மாதிரி பார்த்துக்க போக என்ன பக்கம் தலைவர் இருக்கிற இடத்த நோக்கி இன்னொரு மான்சரும் வந்துட்டு இருக்கேன். ஏய், 1-on-1 ஃபைட்டுக்கு நான் ரெடி, நீ ரெடியா? நீ தான் அந்த ஷெக்கி சின்ன தேவா அப்படின்னு இந்த மாசம் கேட்க. டேய், அதை நான் கிடையாதுடா, அவன் இருந்தாதான் சண்டை போடுவான்னு, அந்த பைத்துக்காரனை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பொண்ணு முதல்ல மீட் பண்ண அதே இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ அவளை கூட்டு வந்திருக்கான். இந்த இடத்துல எங்க போயிட்டு நீ ஒளிஞ்சு தெரியலையே, சரி கீழே இறங்கி வா அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் அவளை கூட்டிக்கின்னு ஒளிஞ்சிட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து அவளை ஒளி வைக்கிறான். கரெக்டா அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தா பயங்கர கம்மனாடி இப்ப கண்மொழிக்கிறான். அது கடவுளே, எதையுமே நின்றுச்சு கொண்டதுல என்னடா ஆச்சு எனக்கு? அவ உயிரோட இருக்கலாம், செத்துடா. வெளியே என்ன அமைதியா இருக்கு, வெளியே தரது போலமா? அது ஒண்ணுமா தேயத்துல இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு ஒரு வேலை செத்துட்டு தானே, அது என்ன வந்து போட்டு தள்ளிடும். ஒருவேளை இவ போட்டு தள்ளிந்தா கூட இவ சவுண்ட் போடுவாளே, இவதான் பைத்தியம் மாதிரி கத்துறாளே, கண்டிப்பா நமக்கு கேட்கும். இல்ல என்னுடைய மன பிரம்மையா ஒண்ணுமே புரியலையே, நல்ல வேலை நான் உங்களுக்குள்ள இருந்து பழச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் தடுத்து பார்க்க இது மூஞ்சி க்ளோஸ்அப்ல எடுத்து வந்து பாக்குது. ஐயோ, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணியா, ரொம்ப நாளா பல்லு வளர்க்காத ஊத்த பல்லு வச்சு கிட்ட வராத, நான் தடிக்குது. டைம் அவுட் ஏறி நான் திரும்பி உள்ள போயிரு. அதுக்கப்புறம் நீ வா, நான் செத்துட்டேன் அவ்வளவுதான், என்ன ஒரு டெட் பாடி என்ன கண்டுக்காது அப்படின்ற மாதிரி அவன் பதட்டமா இருக்கேன். அது பார்த்த இவனை ஒரு ஆளா கூட மதிக்காம அதை விட்டு போகுது. அப்ப இது எனக்காக வரலையா? அடேங்கப்பா, இங்க வா என்னுடைய பெட்டு, அதுக்கப்புறம் நான் சொல்ற வேலையை தான் செய்யணும். நீ பார்க்க கியூட்டா இருக்க தெரியுமா, அப்படி கிட்ட வர வச்சு அதை கொஞ்சிட்டு இருக்கான். என்னடி நாய்க்குடியா மாத்திட்டியாத? அப்புறம் அந்த சைடு பாரு அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா மூத்து எடுக்கிறான். இவ பஜாரியா தான் போட்டு அடிச்சு குமுறாளே, MMA ஃபைட்டர்ல 10 வருஷம் எழுதிருப்பா போல, ட்ரைனிங் பல மாதிரி. அதுக்கப்புறம் போட்டா மேல உட்காந்துட்டு பொத்துன்னு கொத்திட்டு இருக்கான் மூஞ்சிலியா. எதுக்கு இந்த பொண்ணு கூட நான் வரணும், அந்த மாஞ்சில பரவாயில்ல போல, அது கண்டுக்காம போயிடுச்சு. இவன் என்னடா அதுக்கு மேல கொடூரமா சண்டை போடுறான், பயந்துட்டு இருக்கான் அவன பக்கம் தலைவன். உண்மையிலே சொல்ல போனா இவருடைய பேர் வந்து குனா ஷஷானாமி. இவருடைய ஸ்கில் வந்து லவ்ன்றது. இவருடைய பவரை வச்சு தன்னுடைய ஆம்பனன் கூட ஃபைட் பண்ணும்போது அவருடைய பிளட் மூலியமா அவங்களுடைய கொஞ்சம் கண்ட்ரோல் எடுப்பான். இது ரொம்ப ஒருத்தான நாள் இது அப்படின்னு வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்க, சிரிச்சிட்டு இருக்கான். அப்பா, இவ உண்மையிலே வேற லெவலான பொண்ணு தான்ப்பா. நான் தான் உங்கள்கிட்ட சொன்னல, நானே இதை தனியா சமாளிப்பேன். அப்புறம் அவளுடைய சின்ன வயசு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அவன் நல்லாவே வளர்ந்துருக்கான், ஒரு கேங்குக்கே மிகப்பெரிய லீடரா வர இருந்திருக்கா போல. சண்டெல்லாம் பயங்கரமா போடான். முக்கியமா பார்த்தா நிறைய ஸ்ட்ரிக்டா வர இருந்திருக்கான், சமைக்கவும் செய்யறான். அடுத்த கட்ட வேலைகள் செய்யறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கான். எனக்கு என்ன வேலையை மறந்துட்டு ஒழுங்கா போய் செய்யற மாதிரி தன்னுடைய நண்பர்களை பயங்கரமா டார்ச்சர் பண்றான். ஸ்ட்ரிக்டா இருக்கிற பேர்ல. இதனாலேயே பாவம் அவருடைய இன்ஸ்டியூட்ல அந்த அளவுக்கு யாரும் வேலை பார்க்க ஆசைப்பட மாட்டாங்க. நீங்க என்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி, இதுக்கப்புறம் நான் உங்களை அடிமை, நீங்க ரொம்ப கைண்டான ஆளா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவன் சொல்லவும் இதுக்கப்புறம் இவ பார்த்தா முட்டை எதுக்கடா நன்றிலாம் சொல்றேன், ரெண்டு பேரும் போயிட்டு ஒன்னா படுப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தா பெட்டெல்லாம் ரெடி பண்ணி அவனை தூக்கிட்டு போயிட்டு என்னமோ பெருசா பண்ண போறான். இவருடைய அந்த லவ்ன்ற ஸ்கில்னால இவ எல்லாருக்கும் அன்பை வெளிப்படுத்துவான். ஆனா அதுவே ரொம்ப டார்ச்சரா மாறிடும். அதுக்கப்புறம் தூங்க நல்லா தூங்க, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் பாத்துக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு மான்சரும் ஒரு பொண்ணை துரத்தின்னு பார்க்க அவ அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே அதை கொண்டுட்டு தவளை. ஹலோ, உங்ககிட்ட ஒரு விஷயம். ஏய் கம்முனுரா, நீ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்க, நீங்க ரொம்ப க்ளோஸா வரீங்க, நீ ரொம்ப பசியில இருக்கன்னு நினைக்கிறேன், நான் வேணா உனக்கு போயிட்டு சமைக்கிறேன், உனக்கு எந்த மாதிரி போட்டு பிடிக்கும்? கிச்சன் ஃபர்ஸ்ட் இந்த இதில் எங்க இருக்குன்னு தெரியல. யாரும் இந்த பொண்ணு ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறான், இவன் நல்லபடியா பார்த்துப்பா போல. ஒருவேளை இது ட்ராப்பா இருக்குமோ, சாப்பாடை கொடுத்து நம்ம பாய்சன் கொடுத்து முடிச்சு விட்டாலோ, எதுக்குடா என்ன இப்படி அவனை கட்டியா பார்த்துட்டு இருக்குன்னு பெரிய பிரச்சனை. அந்த மாஞ்சிருக்கு பதில் என்ன சாப்பிட போறேன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் கிச்சன் தேடிட்டு இருக்கேன், நான் சாக போறேன் அப்படின்னு சாவுகிறாக்கி எப்ப பார்த்தாலும் பயத்திலே இருக்கான். சாவை பத்தி யோசிச்சுக்கிறேன். ஏன்டா பயப்படுற, எனக்கு எதனா டிவி வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு திரும்பி இன்னொரு மாஸ்டர் வரேன். இன்னொன்னா மக்கா வா, உன்னையும் நான் இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன்ற மாதிரி அடுத்த ரவுண்டுக்கு அவர் ரெடியா வரா. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கவலை சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிக்கணும், அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விளக்கம் நாள் வச்சுக்கோங்க. அப்பதான் அப்புறம் அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்ல வந்து பிளேட் மேட்ச் போடுங்க, நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுப்போம்.